பெற்றோர் தான் பெத்த மகனுக்கு என்ன பாடம் பிடிக்கும், எந்த பாடம் நல்லா வரும் அதெல்லாம் பார்க்குற வேலையே கிடையாது. சில பயலுவ ரத்தத்தை பார்த்தாலே மயக்கடிச்சு விடுவான். அவனை பிடிச்சி, டேய் நீ டாக்டர் ஆகணும்டா, நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை நோயாளியாக ஆக்கிடுறாங்க. இன்னும் சில பெற்றோர், இங்க பாருடி என் மகனே நான் என்ஜினியரிங் சேர்த்து விட்டுருக்கேன்டி அப்படின்னு பெருமை சதம் கொடுங்க சார். பீத்திக்கிறதுக்காகவே அந்த பயலுக்கு பிடிக்கலனாலும் அந்த படிப்புல போய் சேர்த்து விடுறது. படிப்பான அவன் படிக்கவே மாட்டான். அதனால பெத்தவங்க தன்னோட குழந்தைகளுக்கு எந்த பாடம் பிடிக்குமோ, எந்த பாடம் சரியா வருமோ அந்த கோர்ஸ்ல சேர்த்து விடுங்க. அவங்க தாங்க புத்திசாலி பெற்றோர். இது ஒரு பக்கத்து இருக்கட்டும், எங்க புத்திசாலித்தனத்தை பாருங்க. எங்க வீட்டுல காலையில் என்னை எழுப்பி விட்டு படிக்க சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற மனுஷ மக்கள் எல்லாரும் தூங்குவாங்க. குறிப்பா எங்க அப்பா கொரட்டை விட்டு தூங்குறத பார்த்த எனக்கு தூங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு சொகமா தூங்கினாரு. இதெல்லாம் பார்த்த நானும் அசந்து படுத்துட்டேன். எங்க அப்பா, ஏய் எங்கடா படிக்கிற சத்தத்தையே காணோம் அப்படின்னாரு. உடனே நானு, எப்பா நான் மனசுக்குள்ளாரையே படிச்சுட்டு இருக்கேன்பா அப்படின்னு ஒரு பிட்டை போட்டேன். பெத்தவங்க குழந்தைங்க படிக்கும் போது அவங்களோடு சேர்ந்து எதையாவது படிங்க. படிக்க முடியலையா முழுச்சாச்சும் கம்பெனி கொடுங்க. அதுதாங்க பெத்தவங்க கடமை. இப்படிதான் ஒரு அப்பா அவரோட மகனுக்கு 1-2 சொல்லி தந்தாரு. அந்த பையன் 1-2 சொல்றப்ப ஆளை விட்டுட்டு சொல்றான். ஒரு நாள் ராத்திரி எப்படியாச்சும் இந்த பையலுக்கு கோச்சிங் கொடுத்து ஆளை இன்னைக்கு கத்தே தந்து ஆகணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு 1-2 சொல்லுறாரு. 1 2 3 4 5 6 வரும்போது அழுத்தி அழுத்தி சொல்லித்தராரு. அப்பவும் அந்த பையன் 1 2 3 4 5 7 6 விட்டு விட்டு சொல்றான். அதுக்கு பின்னாடி அந்த அப்பா வேற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாரு. அது என்னன்னா, அந்த பயலை 1-2 சொல்ல சொன்னாரு. அந்த பயலை சொல்றான் 1 2 3 4 5 சொல்லி 6 வரும்போது 6 மறந்து முழிக்கிறான். அந்த பயலோட அப்பா பயலோட தொடையை கிள்ளி 6ன்னு சொல்லித்தராரு. அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் 1-2 சொல்லியிருக்காரு. 1 2 3 4 5 6ன்னு சொல்லி 6 வரும்போது வாத்தியார் தொடைய கிள்ளிருக்கான். அந்த பையன் வலி தாங்க முடியாத வாத்தியாரு போட்டாரு ஒரு போடு முதுகுல. அந்த பையனுக்கு படிப்புனாலேயே ஒரு வெறுப்பு வந்துச்சு. எல்லா விஷயத்திலும் பெத்தவங்க குழந்தைகளுக்கு ரோல் மாடலா இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் ஒரு நல்லவன் இருக்கான், ஒரு கெட்டவன் இருக்கான். நாங்க வெளியே ஒரு ஆளா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பல ரூபத்துல தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த அவளத்தான் அடங்கி நடப்போம், அடக்கி வளர்த்த பொங்கி எழுவோம். அதனால நாங்க நல்லவனா அடங்கி இருக்கிறதும் கெட்டவனா வெடிச்சு கிளம்புறதும் பெத்தவங்க கையில தான் இருக்கு.